ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெஜஃப்நாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு நிமிஷம் வெளிச்சமாகவே தெரியல. என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து மாட்டு பொங்கல், நிறைய பேர் பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. நானுமே வீடியோலாம் மொபைல்லாம் பார்த்தா இதெல்லாம் பார்த்தோம். நேற்று வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் ஊரில் வந்து கருநாள்னு சொல்லுவாங்க, டான்ஸ்லாம் வச்சு சூப்பராக ஆடுவாங்க. ஆனால் நைட்டில் பண்ணுவாங்க, போக முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். நேற்று இதுக்கு நான் வீடியோ போடல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாக மாட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு பாட்டு டிஜே வச்சுக்கிட்டு பாட்டு நேற்று ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆல் லிமிட்டட் பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் என்னை வந்து வீடியோ போட முடியல. நிறைய பாட்டு வச்சு ஒரு பாட்டாக போட்டுக்கிட்டே இருங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு கழிச்சு காலையில் இருந்துச்சு தமிழ் பாட்டெலாம் கேட்குறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாட்டெலாம் கேட்டு அப்படி தூங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க கமலில் டெய்லி வீடியோ போட்டு ஜெயா தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் வீடியோ போடாமல் இருக்கிற, வீடியோ போட்டுக்கிட்டே இரு ஜெயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. எனக்கு தமிழ்நாட்டிலே வந்ததுக்கு எனக்கு ஒத்துக்கலை, வயிற்றால போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒடிசாவோட ஃபுட்டுக்கும் தமிழ்நாடு ஃபுட்டுக்கும் சாப்பாடுக்கும் நிறைய சேஞ்ச் இருக்குது. அங்கே இருக்க சாப்பாட்டுக்கெல்லாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து வர மாதிரி சமைக்கிறதுலாம் ஒன்று தான். நான் தான் சமைச்சு சாப்பிட்றேன், அம்மாவும் சமைச்சு கொடுத்தாங்க. அது வந்து ஒத்துக்கல. அங்கே இருக்கிற மசாலாவுக்கும் இங்கே இருக்கிற அங்கே வந்து நம்ம குழம்புத்தூள் போடாமல் சமைப்பேன். இங்கே குழம்புத்தூள்லாம் போட்டு சமைப்பது வந்து எனக்கு ஒத்துக்கல. ஒரு 3 நாளில் கண்டினியூவாக எனக்கு வந்து வயிற்றால போய்கிட்டே இருந்துச்சு. அங்கே அண்ணா வீட்டில் இருந்தப்போ அண்ணி வந்து சிக்கன், மீன், முட்டை இந்த மாதிரி வச்சு சமைச்சு கொடுத்தாங்க. அம்மா இங்கே வந்துமே சிக்கன், மீன் தான் சமைச்சு கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒத்துக்கல. அந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு லூஸ் மோஷனாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. எனக்கு மட்டும்தான், வீட்டுக்காருக்கெலாம் நான் கரெக்டாக ஆகிடுச்சு. எனக்கு சூடுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. வீட்டுக்காருக்கெலாம் அந்த மாதிரிலாம் அவர் நல்லா தான் இருக்கார். அவங்க 2 பேருக்கும் ஜுரம் வந்துச்சுல, இப்போ அவங்க நார்மலாக ஆகிட்டாங்க. 2 பேருமே நல்லா இருக்காங்க. பாப்பாவுக்கும் நல்லா இருக்கா. பாப்பா வந்து ஜுரக்கிற எதுவுமே நல்லா இருக்கா. மாமனார் வந்து காலையில் வீடியோ கால் பண்ணி பாப்பா காட்டு அப்படின்னு சொன்னாங்க, காமிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சித்தப்பா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தல அந்த வீடியோ, அதுக்கப்புறம் நைட்டு என்ன சமைச்சோம் சொல்லி அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து காலையில் சித்தப்பா வீட்டில் எடுத்த வீடியோ. நான் கிளம்புறேன் காலையில் எடுத்த வீடியோ. ஆனால் ரொம்ப குளிர் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து குளிர் காஞ்சிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ணி வந்து வாசல் போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோடய தங்கச்சி வந்து கோலம் போட்டுருந்தேன். என் தங்கச்சி வந்து கோலம் வந்து நல்லா போடுவாள், சூப்பராக கோலம் போடுவேன். அவங்க வந்து கோலம் போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ எடுத்துருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோலம் போட்டால அவள் வந்து சித்தி பொண்ணு. இது வந்து என்னோடய சொந்த தங்கச்சி. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கலாம், நான் பிரித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்களா, அதுக்காண்டி நான் சொல்கிறேன். என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி சொன்ன, யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து சித்தப்பா வீட்டில் தங்கி வந்து வடலூரில் கிருஷ்ணா பேக்கரிக்கு பற்றி அங்கே தான் வேலை செய்கிறா. ஃபஸ்ட்டு சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தா. அங்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா. இது வந்து அண்ணா வீட்டில் எடுத்த வீடியோ. நல்லா பாட்டு ஓட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டில் 2 பேருக்கு டான்ஸை பார்த்தீங்களா. பாப்பா வழக்கம் போல் அது கையை தூக்கி டான்ஸ் ஆடுவாள். அவள் என் தங்கச்சி சொன்னால் டான்ஸ் ஆட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விளாண்டுட்டு இருந்தாங்க. வெளில வந்து பாப்பா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ கண்ணுக்குட்டி பார்த்தோன்னு ஆசை வந்துருச்சு. ஒரு மாதிரி ஓ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா கண்ணுக்குட்டி கூட. அதுக்கப்புறம் ஃபைனலாக பாப்பா வந்து எனக்கு வந்து உண்மையுமே கோலம் போடுறது ஒரு சின்ன பூ போட்டு டிசைன் முடிச்சிடுவான். ஆனால் என்னோடய தங்கச்சி வந்து நல்லாவே கோலம் போடுவாள். பார்த்தீங்களா எப்படி போட்டுருக்காரு. வந்து அண்ணா ஊர் வந்து அரங்கமங்கலம் அந்த ஊர். அங்கே இருக்கிறது வந்து கல்லையங்குப்பம். நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் போக போகிறோம். சார் நைட் டின்னர் என்ன? தோசை. இன்னைக்கு வீட்டுக்காரர் தான் வந்து தோசை போடுறாரு. டிவி பார்த்துட்டு இருக்கோம். பாப்பா வந்து விளாண்டுட்டு இருக்கா. நைட்டுக்கு தோசை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சட்னி? தக்காளி சட்னியா? மதியமாக சாம்பார் வச்சோம். சாம்பார் கொஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் சட்னி தான் பண்ண போகிறோம். சார் தோசை சுட்டுட்ருக்காங்க. சுட்டுருக்கீங்க இங்கே தான் ஒரு 5-6 தோசை போல் சுட்டுருக்காரு. அம்மா சாப்பிடுவாங்க. சார் தோசை ஊற்றுற ஸ்டைலில் பார்த்தீங்களா. சாப்பாடு மட்டும் வடித்து வச்சுட்டோம். குழம்பு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சாம்பார் கொஞ்சமாக இருக்குது, அதை எடுத்து வச்சிடலாம். சட்னி வச்சு சட்னி கிளத்தி எடுத்து போட்டு விளக்கு மேலே தூங்க வச்சுன்னு எழுந்திரிச்சிட்டாங்க பாருங்கள். என்னம்மா
என்னது? இங்கே பாருங்கள் மேடம், தூங்கிட்டு தானே இருந்தீங்க. பாரா, என்ன சிரிப்பு இது? தூங்கிட்டு தானே இருந்த, எதுக்கு எந்திரிச்ச? தூங்கிட்டு இருந்து தூக்கு தூக்கு பாப்பாவை. குழம்பு அம்மா வந்த பிறகு வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த அப்பா சித்தப்பா சித்தியை பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்க தான் சித்தப்பா சித்தி. ஃபஸ்ட்டு சித்தி இறந்தாங்க, அதுக்கப்புறம் சித்தப்பா இருந்தாங்க. குழம்பு அவங்க வந்தால் பிறகு தான் வைக்கணும். வெளியடுப்பு தான் சமைச்சேன் அன்றைக்கி நான். மழை வர மாதிரி காலிலேருந்து மழை வர மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இப்போ வெயில் அடிக்குமான்னு வெயில் அடிக்குது. இப்படி காலிலேருந்து ஒரே புகமூட்டமாக இருந்துச்சு. பனியா இல்லை மழையான்னு தெரில, ஒரு மழையாக இருந்துச்சு. எல்லாமே எடுத்து போட்டு விளக்கணும். இப்போ நிறைய வேலை இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஒரு வேலையை பார்க்கணும். அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அந்த தண்ணி இந்த தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சனால அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இந்த செடி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒடிஷாவில் வைக்கணும் எனக்கு ஆசை. ஆனால் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஒடிஷாவில் வந்து பட்ரோஸ் செடியே இருக்காது. சூப்பராக இருக்குது செடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து முந்தானேத்தே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். அப்பாவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி, சித்தப்பா சித்திக்கு வந்து படிக்கணும்னு சொல்லி வந்தோம். அவங்களுக்கு படித்து முடிச்சாச்சு. கல்பரெல்லாம் கொளுத்தியாச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்கிறேன். என்னோடய அக்கா அம்மா மட்டும் தான் இருக்காங்க. தங்கச்சி வந்து சித்தப்பா வீட்டில் தான் இருக்கா. அவளை காமிக்கணும், வீடியோவில் காமிங்க சொல்லியிருந்தீங்க. ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். நீங்கள் பாப்பா தூக்கி வச்சுருக்காள். அவள் வந்து என்னோடய சொந்த தங்கச்சி. கோலம் போட்டா பார்த்தீங்களா, அதை வந்து சித்தப்பா பொண்ணு. அவளையும் தங்கச்சி தான். உங்களுக்கு நான் புரியுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, 4 பொண்ணு. நாங்கள் 4 பொண்ணு தான். பெரியக்கா வந்து பார்த்துட்டு போனாங்க. சின்னக்கா இன்னும் வரல. அவள் என்கிட்ட பேச மாட்டா. அவங்க வீட்டில் இருக்கிறா. இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவளுக்கு அந்த வீடியோலாம் அதெல்லாம் பிடிக்காது. வந்தால் வேணால் ஃபோட்டோ வேணால் காட்டுறேன், வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ. ஏன்னா அவளை வீடியோ நான் கேட்ச் பண்ண மாட்டான். அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால தான். அப்புறம் இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்கும். நீ வந்து கருநாள் வேறையா, உழுவர் தினம் கருநாள் சொல்லுவாங்க. எல்லா பெரியவங்கள்ட்டையும் போயிட்டு காசுலாம் வாங்கி சூப்பராக இருக்கும். பாப்பாக்கே காலையிலேருந்து ஒரு 300 ரூபா வந்துருச்சு. பொங்கல் காசுன்னு சொல்லுவாங்க. ஒரு 300 ரூபா வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு மாமா, பெரியம்மா எல்லாமே வந்து பாப்பாவை தூக்கி கொஞ்சம். நாங்கள் எல்லாம் அக்கா பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கா. என்னோட 2வது அக்காவுக்கு 2 பொண்ணு. அதோட சின்ன பொண்ணு வந்து பாப்பா மாதிரியே இருப்பாள். அதனால் எல்லாமே இப்போ 2 பேருமே சேமாக இருக்கிறதுனால இவ யாரும், இந்த பாப்பா யாரும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி சேமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லியும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்காரங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செவ்வாய் புதனில் வந்து கிளம்பிடுவாங்க. நாளைக்கு வந்து அமாவாசை. நாளைக்கு அப்பாவுக்கு படிச்சுட்டு அம்மா வந்து கோவிலுக்கு போவாங்க. என்ன கோவில் பார்த்தீங்கன்னா மேல்மலையில் ஒரு கோவிலுக்கு போவாங்க. அம்மா அமாவாசைக்கு போவாங்க. கேரளாவில் இருந்தால் போக மாட்டாங்க. வீட்டில் இங்கே வந்து வீட்டில் இருந்து அமாவாசை வந்தால் கண்டிப்பாக போவாங்க. அம்மா என்னது அது, என்ன கலரு, கண்டிப்பாக போவாங்க. நாளைக்கு அம்மா கோவிலுக்கு போவாங்க. நானும் வரமா கோவிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து குட்டியாக இருக்கால, பாப்பா வந்து குட்டியாக இருக்கிறா, அவளை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போக முடியாது. கூட்டம் தை அமாவாசைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் மார்ச் அமாவாசை அந்த மாதிரி அதுக்கும் கூட்டமாக தான் இருக்கும். நான் எப்போயும் அவங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாருக்கு தமிழ்நாடு சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு இவர் தான் தோசை ஊற்றுனாரு தெரியுமா? நைட்டு தோசை. காலையில் சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்னாரு. அப்புறம் மதியத்துக்கு என்ன சாப்பாடு செய்யணும்? நான் அம்மா கேட்டாங்க, சிக்கன் வாங்கிட்டு வரதா மீன் வாங்கிட்டு வந்து கேட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு வச்சுக்க, எனக்கு பருப்பு குழம்பு வச்சு கொடு. சிக்கன் மீன்லாம் சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் வலிக்குது. அண்ணி வீட்டில் கண்டினியூஸாக அதான். அதனால் எனக்கு வந்து நார்மலாக வந்து முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ சீக்கிரமாக கொடுக்கலாம். சில பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சாம்பார் வச்சு கொடுக்க வேண்டியதான். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஃபோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, பாப்பா, அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு, பெரிய அக்கா பொண்ணு, அம்மா அப்பா, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் நடுவில் உட்கார வச்சு பேர குழந்தைங்க எல்லாம் கையில் தூக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு மேலே மாட்டணும். ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படியாவது எனக்கு யூடியூப் அமௌண்ட் வந்துருச்சுன்னா கடையில் கொடுத்து எடிட் பண்ணி இந்த மாதிரி மாட்ட போகும். சூப்பராக இருக்கும் தானே?
எங்கள் அப்பா அம்மா உட்கார வச்சு அவங்க 4 பேத்திங்களை இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் நானே எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலி எல்லாமே எங்கள் அக்கா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அக்கா வீட்டுக்காரும் அவங்க என்னோட அக்கா வீட்டுக்காரரும் என் பாப்பா எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கும்பலாக நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வரைக்கும் எடுத்ததே இல்லை. ஒரு ஃபோட்டோ கூட எனக்கும் ஆசை அப்பா கூட ஃபோட்டோ எடுக்கணும். அப்பா இப்போ வந்து ஃபோட்டோவில் தான் பார்க்க முடியுது, நேரில் பார்க்க முடியல. அதனால் அந்த ஒரு மெமரிஸாக ஃபோட்டோ எடுத்து மேலே வந்து நான் மாட்டணும். நானும் இன்ஸ்டாகிராம் நிறைய ஐடிலாம் பார்த்து வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட அமௌண்ட் இல்லை. அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இது பண்ணி ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக மாட்டுவோம். மாட்டலன்னு வரையே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.